ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னை சில்க்ஸின் சம்மர் மெகா சேல். சென்னை சில்க்ஸ் சம்மர் மெகா சேல். The Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் இடையிலான உறவு என்பது தேர்தல் கூட்டணியை தாண்டிய ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பாக இருந்து வந்தது. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இரு கட்சிகளும் ஒன்றாக நின்று தேர்தல்களை எதிர்கொண்டன. 2004ஆம் ஆண்டு முதல் 2013 வரை ஒன்றாக கூட்டணியில் இருந்த இரு கட்சிகளும் அதன் பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தன. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலின் போது திமுகவுடன் காங்கிரஸ் சேர்ந்தது. பிறகு தொடர்ந்து 11 ஆண்டுகள் இரு கட்சிகளும் அணிவகித்தன. இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோருடன் திமுக தலைவர்கள் கலைஞர், ஸ்டாலின் ஆகியோர் கொண்டிருந்த நெருக்கமான தனிப்பட்ட உறவு இந்த அரசியல் பாலத்தை இன்னும் வலுப்படுத்தியது. திமுகவுக்கு காங்கிரஸ் என்பது வெறும் கூட்டாளி மட்டுமல்ல, இந்திய ஒற்றுமை, மதசார்பின்மை மற்றும் காங்கிரசின் வரலாற்று பாரம்பரியத்துடன் இணைந்த ஒரு உணர்ச்சி பிணைப்பு. குறிப்பாக இந்திரா காந்தி காலத்திலிருந்து தொடங்கி இரு கட்சிகளும் பல சந்தர்ப்பங்களில் ஒன்றுக்கொன்று ஆதரவு அளித்து வந்துள்ளன. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனியாக நின்றால் பலவீனமடையும் என்பதால் திமுகவின் தோளோடு தோள் நின்று பல தேர்தல்களில் வெற்றி பெற்றது. கட்சியை தாண்டி திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் அண்ணன் தம்பி உறவு நீடித்தது. கடந்த காலங்களில் ஒன்றாக இரு தலைவர்களும் தோன்றிய மேடைகளில் தங்களது பாச மழையை பொழிந்து வந்தனர். இந்திய அளவில் எதிர்க்கட்சிகள் அமைத்த இந்தியா கூட்டணி சார்பில் ஸ்டாலின் தான் ராகுலை பிரதமராக முன்மொழிந்த முதல் ஆள். ராகுல் காந்தியும் ஸ்டாலின் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்ததாக சொல்லப்பட்டது. இது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, தேசிய அளவில் மதசார்பின்மை, மாநில சுயாட்சி, சமூக நீதி போன்ற கொள்கைகளின் கூட்டணி என்று காங்கிரஸ் தெரிவித்தது. ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் இருவரது உறவிலும் விரிசலை ஏற்படுத்தியது. தேர்தலுக்கு முன்பே திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற முயற்சித்தது. ராகுலின் விருப்பமும் அதுவாகத்தான் இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் கார்கே மற்றும் சோனியா காந்தியின் தலையீட்டால் குறைவான தொகுதிகள் கொடுக்கப்பட்டாலும் திமுக கூட்டணியிலேயே காங்கிரஸ் தேர்தலை எதிர்கொண்டது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியலையே புரட்டி போட்டு இருக்கிறது. புதிதாக தமிழக அரசியலில் உருவெடுத்த விஜயின் தமிழக வெற்றி கழகம் இருபெரும் திராவிட கட்சிகளின் அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது. நடந்து முடிந்த தேர்தலில் 108 தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகள் தேவைப்படுவதால் மற்ற கட்சிகளுடன் தாவேகா ஆதரவு கோரி வருகிறது. இந்த சூழலில் பல தசாப்தங்களாக திமுகவுடன் இணைந்திருந்த காங்கிரஸ் கட்சி திடீரென தாவேகாவுடன் கைகோர்த்துள்ளது. நீண்ட காலமாகவே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த காங்கிரசுக்கு காலம் கணிந்துள்ளது. அதனை பயன்படுத்தி தற்போது காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து நிபந்தனையுடன் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்த முடிவு திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் நீண்டகால கூட்டாளியிடமிருந்து இப்படியான பின்னடைவு வரும் என எதிர்பார்க்காத திமுக தரப்பினர் இதை துரோகம் என்றும் காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது என்றும் கூறுகின்றனர். ஆனால் காங்கிரஸ் தரப்போ மாறும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்பது அவசியம் என்கிறது. இது தொடர்பாக காங்கிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய அரசியலமைப்பை நம்பாத எந்த ஒரு வகுப்புவாத சக்திகளையும் இந்த கூட்டணியிலிருந்து தாவேகா விலக்கி வைத்தால் மட்டுமே எங்கள் ஆதரவு வழங்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் வரும் தேர்தல்களுக்கும் இந்த கூட்டணி தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.